ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பர்னர் எரியறதை காட்டுறீங்களேன்னு பார்க்கலாம். ஆமாப்பா, இந்த பர்னர் வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கும். நான் தொடப்பத்தை எடுத்து சிலிண்டர் இப்படி நகர்த்தி கூட்டினேன்னா இந்த பர்னர் எரியாது. பாருங்களேன், எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எரியறது. ஏன்னா அந்த சிலிண்டர்லேருந்து டஸ்ட்டு வந்து நகர்த்தினவுடனே அந்த இதில் வந்து அடைச்சிக்குது. இந்த ஒரு பர்னர் மட்டும்தான் இவ்வளோ ப்ராப்ளம். மற்றதெல்லாம் பாருங்கள் நல்லா எரியும். ஒரு ஃபஸ்ட்டு கிளிக்லேயே பாருங்கள் நல்லா எரியும். ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் தூக்கிட்டு வந்து சர்வீஸுக்கெல்லாம் நான் போகிறது இல்லைங்க. ஒரு சிம்பிள் ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி பால் பொங்க வச்சாலும் வந்து எரியாது, கஞ்சி கிஞ்சி எல்லாம் அதில் போனாலும் எரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 கலரில் வரும் இல்லையா, சுற்றிக்கிட்டு ட்விஸ்ட்டு ஆகி அதில் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்க அந்த லேயரை வந்து எடுத்துட்டு செப்பு கம்பி வந்து நல்லா தெரிகிற மாதிரி வெளியில் செப்பு கம்பியை கொண்டு வந்துட்டு அதில் வந்து ஒரு 2 கம்பியை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து மடக்குங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், பேக்ரவுண்டில் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த கம்பி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்துக்கங்க. 1 இல்லைன்னா 2 கம்பி மேலே நீட்டிட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து மடக்கிடணும். அதனால் வந்து இந்த மாதிரி கம்பியை வந்து ஒரு கம்பி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது கிளியர் ஆகலைன்னா 2 கம்பி எடுத்துக்க. ஏன்னா அந்த ஹோல் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, ஒவ்வொரு கேஸ்டால ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. எடுத்து பாருங்கள், பேக்ரவுண்டை நல்லாவே காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்துகிட்டு இப்போ மேலே இருக்கிறத நான் மடக்கிட்டேன். அதில் வந்து நீட்டிகிட்டு இருக்க 2 கம்பியை வந்து நல்லா வந்து ட்விஸ்ட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம அந்த ஹோல் வந்து எந்த அளவுக்கு லெங்த் இருக்குதுன்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் கம்பியை வந்து நான் வந்து நல்லா 2 கம்பியை வந்து நல்லா ட்விஸ்ட்டு பண்ணி சிங்கிளாக நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் ஹோல் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கம்பியை மடக்காமல் அந்த ஹோலுக்குள்ளே வந்து கொண்டு போய் நல்லா கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. அந்த ஹோலை நல்லா கிளியர் பண்ணி வச்சிங்கன்னா, சப்போஸ் ஒவ்வொருத்தருக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமே கிளியர் ஆயிரும். சப்போஸ் அப்படி கிளியர் ஆகலைன்னா ஒரு 2-3-4 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் தூக்கிட்டு ஓட முடியலப்பா, இப்போல்லாம் முடியவே இல்லை, அடிக்கிற வெயிலில் சத்தியமாக முடியலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் சர்வீஸுக்கு கொண்டு போங்க. நான் வந்து இதே தான் எப்பயுமே செய்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இப்போ எனக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் ஆயிரும். அவ்வளோதான் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோடய டிப்ஸு, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you.